ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொடநாடு விவகாரம் குறித்து எடப்பாடி பழனிசாமியோட பேர் அடிபட்டிருக்கு. இதுல முக்கிய குற்றவாளியான சயந்த் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதுல இந்த கொலை சம்பவங்களுக்கு முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அவங்க சொல்லிதான் நாங்க செஞ்சோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது தொடர்பான ஆவண புகைப்படங்களும் வீடியோக்களும் டெல்லியில வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவோட மரணத்திலையும் சரி, கொடநாடு விவகாரத்துக்கும் பின்னணியில எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவும் இருக்காங்க அப்படின்னு சயந்த் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீடியோல இருக்கிற எந்த ஒரு விஷயமுமே உண்மை கிடையாது, இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி எனக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு நினைச்சவங்க மேல கண்டிப்பா இது குறித்து விசாரணை நடத்தி அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடியே இந்த கொடநாடு விவகாரம் குறித்து நீதிமன்றத்துல விசாரணை நடந்திருக்கு. அப்பெல்லாம் என் பேரை இழுக்காம 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கொடநாடு விவகாரம் குறித்து இப்ப என் பேரை இழுத்திருக்காங்க அப்படின்னா இதுல சதி இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு பின்னணியில கூட திமுக தான் இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ திமுகவுக்கு எப்ப பார்த்தாலும் எங்க மேல குறை சொல்றதுதான் வேலையா வச்சிருக்காங்க. எங்க கூட நேரடியா மோதுறதுக்கு தைரியம் இல்லாம மறைமுகமா இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு ஸ்டாலின் தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல முக்கிய குற்றவாளியான சயந்தே இதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. ஸோ மத்திய அரசானது எடப்பாடி பழனிசாமி மேல சிபிஐ விசாரணை நடத்தணும். அதே மாதிரி தமிழக ஆளுநரும் இது குறித்து விசாரணை நடத்தணும். இது நடத்தல அப்படின்னா திமுகவானது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்க இறங்கிடுவோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.